வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ்ச்சனோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த விளையாட்டு தொகுப்பிலே உங்களுக்கு தர இருக்கின்ற தகவல் என்னன்னு சொன்னால், அதாவது நேற்றைய தினம் இலங்கையிலே கோலாகலமாக இடம்பெற்ற லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய இறுதிப் போட்டி நிறைவுக்கு வந்திருந்தது. இது தொடர்பாகத்தான் முழுக்க இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கிறேன். அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களா, அதாவது இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் முறை பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காம லைக் பண்ணி அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு விளையாட்டு தொகுப்புகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ளோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி, இறுதிப் போட்டி நேற்றைய தினம் மிக சுவாரஸ்யமாக கொழும்பு ஆர் பிரமதாச மைதானத்திலே ஆரம்ப நிகழ்வு கொண்டு மிக இதுவரை இல்லாதவாறு பிரம்மாண்டமான 500 டோன் கேமராக்களை பயன்படுத்தி பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. இந்த லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய இறுதிப் போட்டிக்கு பார்வையிட வந்திருந்தார் இந்தியாவிலே இருந்து இந்தியாவினுடைய கிரிக்கெட் சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிசிசிஐயினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜேசா இதில் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு குறிப்பாக விசேட அம்சமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியிலே 2 அணிகள் மோதிக்கொண்டன. இறுதிப் போட்டிக்கு குறிப்பாக கோல் மாவர்ஸ் அதே போன்று லைகா ஜப்னா கிங்ஸ் ஆகிய இந்த 2 அணிகளும் மோதிக்கொண்டது. இதிலே லைகா ஜப்னா கிங்ஸ் அணியினர் ஏற்கனவே 3 முறை கிண்ணத்தை சுவீகரித்திருக்கின்றார்கள். இந்த எல்பிஎல் டூர்னமெண்டிலே 3 முறை கிண்ணத்தை சுவீகரித்திருக்கின்றார்கள். அதே போன்று கோல் மாவர்ஸ் அணியினர் புதியதொரு அணி காலி என்பதாக அணிகள் வந்து கொண்டிருந்தது. 5 முறை இடம்பெற்ற போட்டியிலும் ஒவ்வொன்றாக மாறி இது ஒரு புதிய அணி கோல் மாவர்ஸ் என்ற பெயரிலே புதிய உரிமை வந்தான். இந்த 2 அணிகளுக்கு இடையிலான சுவாரஸ்யமான விறுவிறுப்பான போட்டி தான் இடம்பெற்றது. இந்த போட்டியிலே நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்ற லைகா ஜப்னா கிங்ஸ் அணியினர் முதலிலே களத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார். காரணம், மைதானத்தினுடைய தன்மை அப்படி இருந்தது. அதாவது மைதானம் எப்படிப்பட்டது சொன்னால், ஆரம்பம் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு மைதானமாக மாறி முதலாவது பேட்டிங்கிலே 10 ஓவருக்கு பிறகு அப்படியே துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமாக மாறிவிட்டது. ஒரு புதியதொரு ஆடுகளம் என்ற காரணத்தினால் இறுதியாக 2வது பேட்டிங் செய்யக்கூடிய அணிக்கு மிக ஈஸியாக இருந்தது துடுப்படுத்தாடுவதற்கு. அந்த வகையிலே முதலிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற லைகா ஜப்னா கிங்ஸ் அணியுடைய தலைவர் சரித் அசலங்க முதலிலே களத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார். அந்த வகையிலே முதலிலே துடுப்படுத்தாடிய கோல் மாவர்ஸ் அணியினர் மொத்தமாக 184 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் 6 விக்கெட்டுகளை இழந்து என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு. கோல் மாவர்ஸ் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் எப்பொழுதுமே மிகச்சிறப்பான முறையில் இந்த லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியிலே கோல் மாவர்ஸ் அணிக்காக சிறப்பாக ரன்களை அள்ளி கொடுத்து கொண்டிருந்த அலெக்ஸ் ஹேல்ஸ் 6 ஓட்டங்களை பெற்ற வேளையிலே ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார் 9 பந்துகளுக்கு. அதே போன்று நிரோசன் டிகோல் அணியினுடைய தலைவர் 5 ஓட்டங்களோடு வெளியேறியிருந்தார். அதாவது முதலாவது விக்கெட் அப்படியே மளமளவென்று 2 விக்கெட்டுகள் அப்படியே விழுந்து நேர காலத்தோடு விழுந்து விட்டது. ஒரு கட்டத்திலே இந்த கோல் மாவர்ஸ் அணியினர் 35 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். 9வது ஓவர் நிறைவுக்கு வந்த நிலையில் 9.3 பந்து வீச்சு பிறந்திலே இந்த 35 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். அதன் பிறகுதான் போட்டி சூடுபுடுக்க ஆரம்பித்தது. அதாவது எங்கடா இது ஏசியா கிண்ண போட்டி போன்று சப்புண்டு முடிந்திருமா? இந்த லங்கா பிரீமியர் லீக்கும் ஏசியா கிண்ண இறுதி ஃபைனல் இந்தியாவுக்கு எதிராக இலங்கை அணி விளையாடிய போட்டியிலே அப்படித்தான சப்புண்டு முடிந்தது. அதே போலதான் இந்த போட்டியை முடிஞ்சிருமா என்று ரசிகர்கள் ஏக்கத்தோடு இயக்கக்கொள்ள போட்டி சுறுசுறுப்புக்கு வந்தது. மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடினார் டீம் சைஃபர்ட் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடினார். மனுஷன் 37 பந்துக்கு 47 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 2-4 ஓட்டம் 4-6 ஓட்டம் அடங்கலாக ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் ஸ்லோ தான். 127.3 இருந்தது. அதே போல ஜானித் லியனகே 7 ஆட்டம் இழந்துட்டாரு. இறுதியாக 2 பேரும் குறிப்பாக டீம் சைஃபர்ட்டும் பானுக ராஜபக்சவும் தட்டி 11வது ஓவருக்கு பிறகுதான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சாங்க. குறிப்பாக ஒரு ஓவருக்கு டீம் சைஃபர்ட் 4 சிக்ஸரை தொடர்ச்சி அடிப்பார். அதே போல பானுக ராஜபக்சவும் ஒரு ஓவருக்கு பட்டே கிளப்பி இருந்தார். குறிப்பாக 82 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பானுக ராஜபக்ச ஃபோமுக்கு வந்தது. அதாவது பானுக ராஜபக்ச ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு உற்சாகமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியில் நிறைய இலங்கை அணியினுடைய முன்னாள் வீரர்கள் ஃபோமுக்கு வந்திருக்காங்க. இப்ப
இலங்கை தேர்வாளர்கள் இந்திய அணிக்கு எதிரான தொடரை யாரடா நிப்பாட்டுறது, யாரடா போடுறதுங்கிற ஒரு மனநிலைக்கு இருக்கின்றாங்க என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு குறிப்பா மனுஷன் 34 பந்துக்கு 82 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 8-4 ஓட்டம் 6 ஓட்டம் அடங்கலாக ஸ்ட்ரைக் ரேட் 241ங்க 41.18 இருந்துச்சு. அருமையான ஒரு துடுப்பாட்டம். இறுதியாக இசுருதான 2 ஓட்டங்களை பெற்ற வேளையிலே மொத்தமாக 184 ஓட்டங்களை பெற்று 6 விக்கெட்டுகளிலிருந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இந்த ஓட்டங்களை பெற்றுக் கொண்டாங்க கோல் மாவஸ் அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு லைக்கா ஜப்னா கிங்ஸ் அணியுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தனஞ்சய டி சில்வா 2 ஓவர்கள் பந்து வீசி 14 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். அதே போன்று ஃபேன் அலன் 2 ஓவர்கள் பந்து வீசி 10 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். அதே போன்று அசித் பெர்னாண்டோ மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 35 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு சரித் அசலங்க கூட 2 ஓவர்களுக்கு 35 ஓட்டங்க பானுக ராஜபக்ச பட்டையை கிளப்பிட்டாருங்க. அதுக்கு பிறகு பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய லைக்கா ஜப்னா கிங்ஸ் அணியினர் மொத்தமாக 185 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு விக்கெட்டுகளை மாத்திரமே இருந்து முதலாவது ஓவரிலேயே முதலாவது பந்திலே ஆட்டமிழந்து வெளியேறி இருந்தார் என்பது 10 நிமிஷங்க ஆட்டமிழந்து வெளியேறினார். அதுக்கு பிறகு ரிஸ்ஸும் குசல் மெண்டிஸும் மிகச்சிறப்பான ஒரு இணைப்பாட்டம். அவர்களுடைய இந்த இணைப்பாட்டத்தின் மூலமாக தான் வெற்றியிட்டுக் கொண்டார்கள் லைக்கா ஜப்னா கிங்ஸ் அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய 10 நிமிஷங்க எந்த விதமான ஓட்டமும் பெறாத நிலையில் ஆட்டமிழந்தது. பிற்பாடு குசல் மெண்டிஸ் 40 பந்துகளுக்கு 72 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 8-4 ஓட்டம் 2-6 ஓட்டம் அடங்கலாக ஸ்ட்ரைக் 180 இருந்துச்சு. அதே போன்று ரிசர்வ் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த இருந்தார். மனுஷன் 106 ஓட்டங்கள். இது 2வது சதம் அவருக்கு லங்கா பிரீமியர் லீக்ல 53 பந்துகளுக்கு பெற்றுக்கொண்ட 106 ஓட்டம் 9-4 ஓட்டம் 7-6 ஓட்டம் ஸ்ட்ரைக் 200லே வச்சுக்கிட்டு இருந்தார். இந்த போட்டியில் வெற்றி அடைந்து கொண்டாங்க லைக்கா ஜப்னா கிங்ஸ் அணியினர். கோல் மாவஸ் அணியுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஈஸ்வரதான 3 ஓவர்கள் பந்து வீசி 42 ஓட்டங்கள். அதே போல மகேஷ் தீக்ஷன 4 ஓவர்கள் பந்து வீசி 34 ஓட்டங்கள். எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை. இப்படி எல்லார ஓவருக்கும் அப்படி சரமாரியா அடி விழுந்துட்டு இருந்துச்சு. இந்த போட்டியில வெற்றி அடைந்து கொண்டாங்க. அதாவது லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியில 4வது தடவையாகவும் கிண்ணத்தை சுபீகரித்திருக்கின்றார்கள் லைக்கா ஜப்னா கிங்ஸ். தொடர்ச்சியாக 5 முறை இந்த லங்கா போட்டி இடம்பெற்றிருக்கின்றது. 3 முறை தொடர்ச்சியாக லைக்கா ஜப்னா கிங்ஸ் அணியினர் வெற்றி வாகை சூடியிருந்தார்கள். 4வது முறை போன வருடம் தான் கேண்டி ஃபால்கஸ் அணியினர் வெற்றி வாகை சூடியிருந்தார்கள். மறுபடியும் திரும்பவும் தக்க வைத்துக் கொண்டார்கள் லைக்கா ஜப்னா கிங்ஸ் அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய 4வது தடவையாகவும் இந்த பருவகாலத்தினுடைய சாம்பியன்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த போட்டியினுடைய பிளேயர் ஆஃப் த மேட்சாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ரிசர்வ். அதே போன்று டூர்னமெண்ட் டூர் ஆஃப் த பிளேயராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதுவும் ரிசர்வ் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர். வணக்கம் நேர்களே.